சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேப்சிகம் ஆனியன் கிரேவி ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, புலாவுக்கும் சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம், கேப்சிகம் இது ரெண்டையுமே இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே உப்பு சேர்த்து வதக்கி தனியாக வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் சோம்பு, பட்டை, கல்பாசி கூடவே அன்னாசி பூ சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு தயிர் நல்லா பீட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணுங்கள்.